எந்த ரோப்ளாக்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு கேம் தான், சிம்பிள் ஒரு கேம். அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் இருக்குது இந்த கேமில். அதில் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். என்ன கேம், நிறைய கேம் இருக்குது, அதில் ஏகப்பட்ட கேம் இருக்குது. அப்புறமேட்டு இப்போ நான் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஃபாரின்லாம் போனேன், ஃபாரின்லாம் இந்த கேமில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எப்படின்னா சின்ன பசங்க நிறைய பேர் விளையாடுவாங்க இந்த கேம்லாம். எப்படி சொல்கிறேன், சைல்டு ஃப்ரெண்ட்லி இந்த கேமு. இப்போ உங்களுக்கு ஃபன்னு வேணுமா, ஃபன்னு இருக்குது. இது வந்துட்டு ஹாரர் இருக்கா, ஹாரரும் இருக்குது. நீங்கள் தேடினா தான் அது கிடைக்கும். அந்த ஏகப்பட்ட கேம் இருக்குது. நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா பல கேம் போட்டிருப்போம் ரோப்ளாக்ஸ்லேயே. அதுலேயும் இந்த ரோப்ளாக்ஸ் கேமே நம்மளே உருவாக்க முடியும். ஆனால் அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு எப்படின்னா பிசி, அப்புறமேட்டு ரோப்ளாக்ஸ் ஸ்டூடியோ, அது மாதிரிலாம் வந்து விஷயம்லாம் வேணும். அந்த இதெல்லாம் நம்மளுக்கு கோடிங் பேசிக்காக தெரிஞ்சிடணும். தெரிஞ்சால் நம்மளால் கண்டிப்பாக நம்மளாலையும் உருவாக்க முடியும். இதில் வந்து நிறைய ஏகப்பட்ட கேம் வேறு, நீங்கள் என்ன கேம் வேணால் விளையாடலாம். எப்படின்னா நான் பார்க்கவுட் பண்ணுற கேம் வேணால் இருக்குது, நான் ஹாரர் கேம் ட்ரை பண்ணோம் அதுவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து ஒரு சிலது எல்லாமே சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறது, எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு மொக்கையாக இருக்கும், ஒன்று ரெண்டு ரொம்ப மொக்கையாக இருக்கும், ஒன்று ரெண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நிறைய கேமில் வந்துட்டு காசெல்லாம் கேட்பாங்க. ஒரு சில கேம் பாஸ் வாங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து காசுக்கு இவ்வளோ காசு. நான் வந்து வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுவேன், அதெல்லாம் நீங்கள் வந்து ரோபக்ஸ், இந்த கேமில் ரோபக்ஸ்னு ஒரு கரன்சி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து நிஜ காசு கொடுத்து வாங்குற மாதிரி, அதெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. நான் சொன்னேன் என்ன கேம், எந்த கேமாக சரி வாங்குறது வேஸ்ட்டு தான். நான் கண்டிப்பாக சொல்ல வேஸ்ட் தான் அது. வந்துட்டு இதில் நிறைய கேம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏகப்பட்ட ஃபேமஸான கேம் இருக்குது. இதில் பயங்கரமாக இப்போ ஃபேமஸாக இருக்கிறது வந்து பிளாக் ஃப்ரூட்ஸு, டெட் ட்ரைல்ஸு, க்ரோ கார்டன், அந்த மாதிரி கேம்லாம் ரொம்ப ஃபேமஸாக போய்ட்டு இருக்கு இப்போலாம். வந்துட்டு ரொம்ப அதனால் ஒரு நாள் அந்த கேம்லாம் போடலாம். இப்போ பிளாக் ஃப்ரூட்ஸ் இப்போ தான் வந்து போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும், மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதான் அது இப்போ வந்துட்டு எப்படி நம்ம ரோப்ளாக்ஸ் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி சைன் அப் பண்ணுறது அவங்க சொல்கிறேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ரோப்ளாக்ஸ் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், அதை ஏற்றிக்கோங்க. உள்ளே போனோடனே இப்போ வந்து கொஞ்சம் லோட் ஆகும். லோடாகி முடிஞ்சோடனே இப்படி வந்து ஸ்க்ரீன் வந்துடும். இதில் வந்து நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கன்னா அது கட்டுற பாருங்க, சைன்இன் இருக்கா, இந்த சைன்இன் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்கள் பழைய அக்கௌண்ட் வச்சுருந்துச்சி, டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு இப்போ வந்துட்டு எனக்கு பழைய அக்கௌண்ட் வேணும்னா நீங்கள் வந்து உங்கள் யூசர் நேம் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்கள் பழைய அக்கௌண்ட் கிடைக்கும். இல்லை எனக்கு புது அக்கௌண்ட் வேணும்னா அந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட், நான் புதுசு அப்படின்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுங்க. அதில் வந்துட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். இப்போ நான் வந்து என் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் ஒரிஜினல் கொடுங்க, ஃபேக் கொடுங்க. உங்கள் விருப்பம் தான். அது நான் என்னோடய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். அது எப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம ஏஜ் என்ன ஏஜ்னு தெரிஞ்சுக்குதான் வந்து, வேறு ஒன்றும் இல்லை. நான் கொடுங்க. அது வந்து நிறைய சின்ன பசங்க தான் அந்த கேமில் ரொம்ப ஃபேமஸான கேம் இது. வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம நேம் கேட்குறாங்க, இதான் நம்ம யூசர் நேம் இது. இப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்பீட் மூவ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது ரொம்ப எரிச்சல் இருந்து